தாம் பூரண நம்பிக்கையோடும் அன்போடும் மனதை அமைதியாக்கி ஸ்ரீராமரை பற்றி எண்ணுங்கள். என்ன காரியம் புரிந்தீர்கள்? ஒரே க்ஷணத்தில் ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டியது. இக்கணம் வரை வாழ்ந்த வாழ்வானது அனர்த்தம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனது நிலையானது ஒரே கணத்தில் முழுமையாக மாறியதை இப்போது மனமாற உணர்கிறேன். நான் மிகவும் துச்சமானவள். சக்தி பெற்ற தம்முடைய மன எண்ணங்களை உடைப்பதற்கு எண்ணற்ற முயற்சிகள் மேற்கொண்டேன். நான் பல வழிகளில் தம்முடைய ஹிருதயத்தை வேதனையுறச் செய்தேன். தவறிழைத்தேன். என்னை மன்னித்தருள்வீர்களாக. இழைத்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக எச்செயல் புரிய நேர்ந்தாலும் அதை நான் ஆற்றுவேன். தாம் எனது மாதாவிற்கு சமமானவர். இவ்வாறு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு வேண்டி என்னை வேதனையுறச் செய்யாதீர்கள். மாதா, நானா? நான் ஒரு நீச்சமானவள். துச்சமான என்னை தாங்கள் தம்முடைய மாதாவிற்கு சமமாக ஏற்றீர்களே. என்று எனக்கு ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டியது. தர்மத்தின் திருவுருவமான தாங்கள் மாதாவாக என ஏற்று என் வாழ்வை புனிதமடைய செய்தீர்கள். நான் பாக்கியம் பெற்றவள். புனிதமடைந்தது என் வாழ்வு. மாதா, என் வாழ்வு இன்று பூரணத்துவம் அடைந்தது.